ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐம் துஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா நான் ஒரு டாக்டரா இல்லை இன்ஜினியரா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா, என்ன காலேஜ், என்ன படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நான் 12th முடிச்சு கிட்டத்தட்ட 5-6 மாதம் கிட்ட ஆச்சு. ஸோ என்ன படிக்கிறேன்னு நான் எதுக்குமே அப்டேட் பண்ணவே இல்லை. பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, என்ன காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் நான் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணல. ஏன்னா எனக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருந்துச்சு, அதனால தான். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி அந்த ப்ராசஸோட ரிசல்ட் தான் தெரிய போகுது. ஸோ என்னென்னா நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுது. நீங்கள் கேட்பீங்க, என்னடா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. பட் நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போடலை. ஸோ நான் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் தான் போட்டிருந்தேன். ஸோ என்ன கோர்ஸ் போட்டிருந்தேன், என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். என்ன கோர்ஸ் போட்டேன்னு தெரியும், பட் என்ன ரிசல்ட் வருதுன்னு இன்றைக்கி தான் வரப்போகுது. ஸோ அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. என்னோடய ரியாக்ஷன், என் ஃபேமிலியில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன், எல்லா ரியாக்ஷனுமே இதில் நான் கேப்சர் பண்ண போகிறேன். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் பட்டன் பண்ணிடுங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே வரும்னு சொன்னாங்க. இப்போ 12 o'clock மேலே தான் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ தான் வரும்னு பரபரப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் ரவுண்டில் ஆக்சுவலி இப்போ நடந்து ரிசல்ட் வரப்போகிறது செகண்ட் ரவுண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட் கிடச்சிது. பட் அது ஒரு பெரிய கதை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரைபாடில் ஃபோனை வச்சுட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னா ஜஸ்ட் 3256 சீட்ஸ் தான் இருந்துச்சு. பட் 20,000 பேர் காம்படிஷனில் இருந்தாங்க. ஸோ போட்டதில் எனக்கு சீட் கிடச்சிது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கோர்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிங்கிற கோர்ஸ் கிடச்சிது. எனக்கு அது செகண்ட் சாய்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அது கிடச்சது ஹாப்பி. பட் எனக்கு இந்த கோர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கோர்ஸ் கிடைக்கலேன்னு சொல்லி வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேருக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ரவுண்டில் நடந்தது. ஸோ நிறையா பேர் செகண்ட் ரவுண்டுக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சு நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சரி செகண்ட் ரவுண்டில் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கோம். நம்ம செகண்ட் ரவுண்டில் பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு. இப்போ வரைக்கும் வரல. போன தடவை ஃபஸ்ட் ரவுண்டில் 5 o'clock தான் வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் 1 o'clock ஆச்சு கிட்ட. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னடா வேறு காஸ்ட்யூமில் உட்காந்துருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஸோ இது இன்னும் 2 மாதம் கழித்து எடுத்த ஃபுட்டேஜ். பிகாஸ் அந்த அன்றைக்கி எடுத்த ரிசல்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டே ஆக்சுவலி விடல. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் விடுறதா சொல்லியிருக்காங்க. அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். அதுவும் ஏன் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைக் வச்சுருந்தேன், ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால ரியாக்ஷன் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். மீதி வாய்ஸ் ஒரு நான் தான் கொடுக்க போகிறேன். அங்கே பேசுகிறத நான் அப்படியே ரிப்பீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் ஆக்சுவலி இந்த தடவை சாய்ஸ் ஃபில்லிங் ரீகவுன்சிலிங் நடந்தது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு ஆக்சுவலி எந்த கோர்ஸுக்குன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு அந்த கோர்ஸுக்கு தான் எல்லா காலேஜஸுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னால் என்னென்னு. ஸோ தட் இஸ் டாக்டர் கோர்ஸ். அதுக்கப்புறம் 4.6 இயர்ஸ் டியூரேஷன். அதுக்கப்புறம் 6 month இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ ஓவராலி குட் ப்ரொஃபஷன் தான் அது. ஆக்சுவலி இப்போ தான் நான் பார்த்த ரியாக்ஷனே என்னென்னு அப்போ தான் பார்த்தேன் காலேஜு. ஸோ பிஹெச்டி தான் இருந்தது. ஸோ எஸ் கோயம்புத்தூரில் இருக்க பிஹெச்டி தான் கிடச்சிது எனக்கு. ஸோ நீங்கள்லாம் காலேஜ் போகிறீங்கன்னா என்ன காலேஜ் உங்களுக்கு கிடச்சிது? கவுன்சிலிங்கில் போனீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நான் அதில் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு இதான் கிடச்சிருக்கு. பிஹெச்டியில் பிபிடி கோர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல காலேஜ் தான் கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த காலேஜ் வேறு, பட் இதுதான் கிடச்சிது. பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நல்ல காலேஜ். ஆக்சுவலி சூப்பர் கிரேட் உள்ள காலேஜ் தான். ஸோ பிஹெச்டிலேருந்து நிறையா ப்ளாக் வரப்போகுது. அது அட்மிஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போகிறது எல்லாமே கவர் பண்ணி போட போகிறேன். ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் பிஹெச்டி மெடிக்கல் காலேஜ்லேருந்து போடுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.